வணக்கங்க. நலங்கு மாவு குளியல் பொடி தயார் பண்ண பார்ட் 3 போடுறோம். இதை அதுக்கு தேவையான பூக்களும் இலை மூலிகைகளும் பார்க்கலாம். பன்னீர் ரோஸு, புதினா இலை, குப்பைமேனி இலை, ஆவாரம் பூவு. இந்த ஸ்கின் தங்கம் போல் வச்சுக்கோங்க. புதினா இலை, குப்பைமேனி இலைலாம் மேனியில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துரும். கரும்புள்ளி, இச்சிங்க அதெல்லாம் போக்கிடும். முருங்கை இலை, ஆரஞ்சு தூள், இந்த செம்பருத்தி பூ ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். எல்லாமே மூலிகை பொருளால் நம்ம இந்த நலங்கு மாவை குளியல் பொடியை தயார் பண்ணுறோம். நீங்கள் இதை போட்டு குளித்து வரும்போது மகிழம்பூ இது போட்டு குளிக்கும்போது உங்களுக்கு வேர்வை ஸ்மெல் இருக்காது. முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி, மங்கு, படத்தாமரை, அக்கல் இருக்கிற கருப்பு, மறிக்கொழுந்து போடுறோங்க. இது எதுவுமே இல்லாமல் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். திரும்ப வராமல் இருக்கும். நீங்கள் இதை போட்டு குளிச்சிக்கினே ரெகுலராக குளிச்சிக்கிட்டே வாங்க. எல்லாம் சரியாக வாய்ப்பு நிறைய உண்டு. அதனால் உடனே ரிசல்ட் கெமிக்கல் கொடுக்கும். திருநீற்று பச்சிலை இது உடனே கெமிக்கல் ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் சைடு எஃபெக்ட் நிறையா இருக்கும். இதை போட்டு இது பொறுமையாக ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் இதில் சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. ஸ்கின்னு கிளியராக இருக்கும். உங்களால் இப்படி அரைக்க முடியும்னா அரைச்சி குளிங்க. இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். தேங்க்யூ.